வணக்கம். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் இன்னும் ஒரு சில தினங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு கட்சியினர் தங்களின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கூட்டணி கட்சிகளுடன் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்திற்கு காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட செந்தாமரை நகர், வசந்த் நகர், சூரியகாந்தி நகர் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்க சென்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரை தொகுதி மக்கள் சிறப்பாக வரவேற்றனர். இதனிடையே தொகுதி மக்களிடம் பாரதிய ஜனதா கட்சி அமல்படுத்திய பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை எடுத்து கூறி பொதுமக்களிடம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் ஆதரவாளர்கள் திரளாக உடனிருந்தனர். சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் தேவப்பொழிலன் உட்பட இந்திய கூட்டணி கட்சியினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி, அமைச்சர் நமச்சிவாயம், ராமலிங்கம் எம்எல்ஏ மற்றும் அதிமுக நிர்வாகிகள், பாமக மாநில அமைப்பாளர் கணபதி உட்பட பல்வேறு பொதுநல அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரி வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்றது. புதுச்சேரி பாலாஜி திரையரங்கம் எதிரே உள்ள இளங்கோ நகரில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரி ஜெயக்குமாரின் வீடு உள்ளது. இவர் 2 மாதங்களுக்கு முன் உயிரிழந்து விட்டார். வீட்டில் அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் இருந்து வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் 9 பேர் நேற்று மதியம் முதல் ஜெயக்குமாரி வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர். இரவு 8 மணி வரை சோதனை நீடித்தது. இதையொட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக வீட்டின் முன் குவிக்கப்பட்டனர். சோதனைக்கு இடையில் பணம் என்னும் இயந்திரம் வீட்டுக்கு உள்ளே எடுத்து செல்லப்பட்டது. சோதனை முடிந்து இரவு 8 மணி அளவில் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை ஒரு சூட்கேஸில் வைத்து அதிகாரிகள் எடுத்து சென்றனர். எனினும் சோதனையில் கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் ஆவணங்கள் குறித்த முழு விவரங்களும் சென்னையில் உள்ள வருமான வரித்துறை தலைமை அலுவலகம் மூலம் பின்னர் தெரிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறினர். தேர்தல் தொடர்பான விதிமீறல் புகார் அளிக்க வாட்ஸ்அப் எண் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாடாளுமன்ற தேர்தலை நியாயமாகவும் வெளிப்படைத் தன்மையுடன் நடத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளை புதுச்சேரி தேர்தல் துறை எடுத்துள்ளது. தேர்தல் நன்னடத்தை விதிமீறல், வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம். தேர்தல் ஆணையத்தின் விஜில் செயலி டோல் ஃப்ரீ எண் 1950 புதுச்சேரி, மாகே, ஏனாம் பகுதிகளுக்கு 9488111950 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும், காரைக்காலுக்கு 8906911950 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும், CEO பாண்டிச்சேரி @eci.gov.in மற்றும் JTCEO பாண்டிச்சேரி @eci.gov.in என்ற இமெயில் மூலமாகவும் புகார் அளிக்கலாம். தேர்தல் தொடர்பான புகார்களை பொதுமக்கள் மேற்கண்ட வழிமுறைகள் மூலம் தெரியப்படுத்தலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு திருநள்ளாற்றில் அதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள புதுச்சேரி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்து வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் எம்.வி. ஓமலிங்கம் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்தார். இதில் திருநள்ளாறு தொகுதி செயலாளர் முருகையன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு வருகிற 15ஆம் தேதி பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வர உள்ளனர். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ், பாஜக வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரு கட்சிகளின் வேட்பாளர்களுக்காக தேசிய அளவிலான தலைவர்கள் யாரும் பிரச்சாரத்துக்காக இதுவரை வரவில்லை. இந்த நிலையில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்துக்கு ஆதரவாக கட்சியின் தலைவர் ஜே.பி. நட்டா வருகிற 15ஆம் தேதி புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். புதுச்சேரி அண்ணா சிலை முன்பிருந்து அஜந்தா சந்திப்பு வரையில் அவர் பங்கேற்கும் ரோட் ஷோவை நடத்தவும் பாஜகவினர் திட்டமிட்டுள்ளனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள கட்சியின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் வருகிற 15ஆம் தேதி புதுச்சேரி வரவுள்ளதாக அந்த கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வருகிற 15ஆம் தேதி புதுச்சேரிக்கு வரவுள்ளதாக அந்த கட்சியினர் தெரிவித்தனர். புதுச்சேரி ஜிப்மரில் எஸ்சி, எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் சார்பில் இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி ஜிப்மரில் எஸ்சி, எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஜிப்மரின் இயக்குநர் டாக்டர் ராகேஷ் அகர்வால், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் லால்குடி நாராயணன், மூத்த பேராசிரியர் டீன் கல்வியாளர் டாக்டர் விக்ரம் கேட், டாக்டர் பேராசிரியர் கௌதம் ராய், ஜிப்மர் துணை இயக்குநர் டாக்டர் கிருஷ்ணன் கோபால் கோயல், பேராசிரியர் எஸ்எஸ்டி லைசன் அதிகாரி வினோத்குமார் சாஹா, ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் டாக்டர் ரவீந்திரன், பேராசிரியர் எஸ்எஸ்டி கிரீவன்ஸ் அதிகாரி லெனின் பாபு, மூத்த நிர்வாக அதிகாரி ஹவா சிங், சங்கரேஸ்வரி, உயர் செவிலியர் அதிகாரி மற்றும் ஜிப்மர் எஸ்எஸ்டி சிறுபான்மையினர் குறை தீர்க்கும் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு மாதன் நன்றி கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி நெட்டப்பாக்கம் தொகுதியில் திறந்த ஜீப்பில் தாமரை சின்னத்துக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி நெட்டப்பாக்கம் தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வரும் ஒரு மாநிலம். இந்த மாநிலத்திற்கு அதிக நன்மை கிடைக்க புதுவையில் ஆளுகின்ற கூட்டணி ஆட்சியின் எம்பி சென்றால் மட்டுமே வளர்ச்சி பெற முடியும் என்றும், மேலும் பல திட்டங்கள், தொழிற்சாலைகள் புதுவைக்கு கொண்டு வர முடியும். அதன் மூலம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்றும், கடந்த முறை புதுவையில் இருந்து சென்ற எம்பி வைத்திலிங்கம் லோக்சபாவில் பேசியது என்ன என்றும், மாநிலத்திற்கு ஏதாவது திட்டத்தை கொண்டு வர முடிந்ததா என கேள்வி எழுப்பினார். எனவே மாநிலம் வளர்ச்சி பெற தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், மாநில பிரதிநிதி ராமகிருஷ்ணன், தொகுதி தலைவர் தன பூபதி உட்பட கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். புதுச்சேரி காலப்பட்டு அருகே முட்புதரில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த 425 லிட்டர் எரிசாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காலப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கணக்கு செட்டிக்குளம் தனியார் மருத்துவமனை பின்புறம் ராதாகிருஷ்ணன் நகரில் உள்ள முட்புதரில் பெரிய அளவில் வெள்ளை நிற கேன்கள் அடுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக அவ்வழி சென்றவர்கள் காலப்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் தனசேகரன், சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். அங்கு பார்த்தபோது 17 கேன்கள் இருந்தது தெரிய வந்தது. அவற்றை காவல் நிலையம் எடுத்து சென்று சோதனை இட்டதில் எரிசாராயம் இருப்பது தெரிய வந்தது. அவற்றை கலால் துறையிடம் போலீசார் ஒப்படைத்தனர். கேன்களில் அடைக்கப்பட்டுள்ள 425 லிட்டர் கொள்ளளவு கொண்ட எரி சாராயத்தின் மதிப்பு ரூபாய் 85,000 இருக்கும். எரி சாராயத்தை பதுக்கி வைத்த நபர்கள் யார்? காலப்பட்டு தொகுதியில் தேர்தலுக்காக சாராயம் வழங்க கடத்தி வரப்பட்டதா அல்லது தமிழக பகுதிக்கு கடத்தி பதுக்கி வைக்கப்பட்டதா என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மேலும் அங்குள்ள சிசிடிவி கேமரா மூலமாகவும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திண்டிவனத்தில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிதாஸிடம் திமுக நிர்வாகிகள் பானை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் துரை ரவிக்குமாரை ஆதரித்து திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட 18வது வார்டில் முன்னாள் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் பரணிதரன் ஏற்பாட்டில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது அப்பகுதியில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிதாஸின் வீட்டிற்கு சென்ற திமுக நிர்வாகிகள் பானை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு துண்டு பிரச்சுரங்களை வழங்கினர். திண்டிவனம் நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரமணன், இளைஞரணி துணை அமைப்பாளர் DKP ரமேஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் சேனி சின்னசாமி, முன்னாள் துணை செயலாளர் வழக்கறிஞர் அசோகன், மாவட்ட பிரதிநிதி VS முருகன், மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் வெங்கடேச பெருமாள், ஜெயராஜ், கவுன்சிலர்கள் MT பாபு, சரவணன், நகர பொருளாளர் சின்னா ராஜேந்திரன், நகர துணை செயலாளர் ஓவியர் கௌதமன் மற்றும் குணசேகரன், LIC ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு யாதவ மரபினர் 6ஆம் நாள் உற்சவத்தில் சுவாமி வேதி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் சுவாமி வீதி விழா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன. நேற்று 6ஆம் நாள் யாதவ மரபினர் உற்சவத்தில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் 4 மாட வீதிகளில் சுவாமி திருவீதி விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலைஞர்களின் கரகாட்டம், ஒயிலாட்டம், வான வேடிக்கை என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை 6ஆம் நாள் உற்சவத்தாரர் யாதவ மரபினர், அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய திருக்கோவில் நிர்வாக அலுவலர், ஆலய அர்ச்சகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மகாவீர் ஜெயந்தி முன்னிட்டு வரும் 21ஆம் தேதி புதுவையில் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளை மூட நகராட்சி உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள கால்நடை அறுவை நிலையங்களும் பல்வேறு அங்காடிகளில் அமைந்துள்ள ஆடு, மாடு, பன்றி மற்றும் கோழி இறைச்சி விற்பனை நிலையங்களும் மீன் கடைகளும் வருகிற 21ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி முன்னிட்டு அன்று முழுவதும் மூடப்பட்டிருக்க வேண்டும். இதை மீறி இயங்கும் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை கடைகளின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் தெரிவித்துள்ளார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பாளையம் பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து திருபுவனை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரச்சுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். இந்திய கூட்டணி சார்பில் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள் விழா பூமியன்பேட்டை பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்திய கூட்டணி சார்பாக கதிர்கமம் தொகுதி பூமியான்பேட்டையில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக தொகுதி செயலாளர் வடிவேல் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில செயலாளர் அமுதவன், கதிர்கமம் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சி சந்துரு தலைமையிலும் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர்கள் சிவ சண்முகம், செல்வநாதன், ராஜ், பாபு, திராவிட முன்னேற்ற கழகம் தங்க தமிழ்வாணன், கம்யூனிஸ்ட் கட்சி கிளை செயலாளர் சேகர், அச்சகாந்தன், குமரேஷ் மற்றும் மகிழா காங்கிரஸ் தலைமையில் திரளான பெண்களும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னணி பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். பாண்டி மெரினா கடலில் தவறி விழுந்து தத்தளித்த மீனவரை இந்திய கடலோர காவல் படையினர் உயிருடன் மீட்டனர். இந்திய கடலோர காவல் படையினர் நேற்று காலை கப்பலில் ரோந்து சென்றனர்.
காலை 8:30 மணியளவில் பாண்டி மெரினாவில் வாலிபர் ஒருவர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்த்தனர். உடனே அவரை நோக்கி விரைந்து சென்ற இந்திய கடலோர காவல் படையினர் அந்த வாலிபரை பத்திரமாக உயிருடன் மீட்டனர். பின் அவருக்கு படகில் உள்ள மருத்துவ உபகரணங்களை கொண்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. விசாரணையில் அவர் கடலூர் மாவட்டம் சோனாங்குப்பம் பகுதியை சேர்ந்த பாலன் மகன் பாலமுருகன் என்பதும் பெரிய காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த ரோலக்ஸ் என்ற மீன்பிடி படகில் மீன்பிடிக்க செல்லும் போது தவறி விழுந்தது தெரிய வந்தது. அவரை கடலோர காவல் படையினர் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு கூடப்பாக்கம் பகுதியில் அமைச்சர் சாய் சரவணன்குமார் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊசூடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜகவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் மாஸ்கோ உத்தரவாக்கினிபேட் பகுதி பரப்புரையில் மக்கள் தான் மிகப்பெரிய ஊழல்வாதி என்று பேசினார். நடைபெற இருக்கின்ற 2024ஆம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ வாலு சின்னத்தில் போட்டியிடுகிறார். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாலு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த இவர் நேற்று உத்தரவாக்கினிபேட் பகுதியில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது அவர் பேசுகையில் மக்கள் தான் மிகப்பெரிய ஊழல்வாதி, அரசியல்வாதிகள் இல்லை, அரசாங்க ஊழியர்கள் இல்லை என்று பேசினார். மேலும் ஒரு அரசியல்வாதி ஓட்டு கேட்டு வரும்பொழுது முகம் தெரியவில்லை, அவர் நல்லது ஏதும் எங்களுக்கு செய்யவில்லை, எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லும் போது அந்த அரசியல்வாதி தன்னுடைய நிலத்தை விற்று, தன் வீட்டை விட்டு மற்றும் தன் பொண்டாட்டி நகையை விற்று வட்டிக்கு கடன் வாங்கி ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட மக்கள் அந்த அரசியல்வாதி ஊழல் செய்துவிட்டார் என்று புலம்புகின்றனர். மேலும் அவரை எதிர்த்து போராட்டம் செய்கின்றனர். பொதுமக்கள் நினைத்தால் பணம் வாங்காமல் ஒரு சாமானியனை, நல்ல பண்புள்ள மனிதரை வெற்றி பெற செய்தால் அப்பொழுது பொதுமக்களுக்கு வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகளும் வேலை வாய்ப்புகளும் நியாயமான முறையில் கிடைக்கும் என்றும் பேசினார். புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே கள்ளத்தனமாக பதுக்கி வைத்திருந்த சுமார் 400 லிட்டர் சாராய கேன்களை திருபுவனை போலீசார் பறிமுதல் செய்தனர். நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி முழுவதும் தேர்தல் துறையின் ஆணைக்கிணங்க புதுச்சேரி போலீசார் ஆங்காங்கே சோதனை செய்து மது கடத்தல்களை தடுத்து வருகின்றனர். அந்த வகையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மதகடிப்பட்டு இடுகாடு அருகே கள்ளத்தனமாக பதுக்கி வைத்திருந்த 8 சாராய பேரல்களில் இருந்த சுமார் 400 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் சாராய கேன்களை புதுச்சேரி கலால் துறையிடம் மேல் நடவடிக்கைக்காக ஒப்படைத்தனர். இதன் மதிப்பு சுமார் 75,000 ஆகும். மேலும் சாராய பேரல்களை பதுக்கி வைத்திருந்த நபர்களை பற்றி விசாரித்து வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் அன்று புதுச்சேரி ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மக்களவை பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு வருகிற 19ஆம் தேதி அரசு விடுமுறை தினமான அன்று ஜிப்மர் மருத்துவமனை வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது. இந்த தேதியில் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு முதலியார்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஏப்ரல் 19 அன்று ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதையொட்டி தேர்தல் துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தேர்தலில் முதலியார்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பதற்றமான வாக்கு சாவடிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. முதலியார்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி கடலூர் சாலை, அம்பேத்கர் சாலை, வானரப்பேட்டை, முதலியார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பில் கலந்து கொண்டனர்.
சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு கரசூர் பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ பாஜக மாநில துணைத் தலைவர் தீப்பாய்ந்தான் தலைமையில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு கரசூர் பகுதியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் எம்எல்ஏவும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவருமான தீப்பாய்ந்தான் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வாசு, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கிருஷ்ணன், பொறியாளர் வெங்கடாச்சலம், வீரப்பன், திருமால், அபிமன்னன், ராமகிருஷ்ணன், குப்புசாமி, குருமாம்பேட், தண்டபாணி மற்றும் மகளிர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பேருந்து பயணிகளிடம் மயக்க மாத்திரை, சூடான மற்றும் குளிர்பானத்தில் கலந்து கொடுத்து நகைகளை திருடி வந்தவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கடந்த 2023 டிசம்பர் மாதம் 65 வயது மூதாட்டிக்கு டீ வாங்கி அதில் மயக்க மாத்திரை மர்ம நபர் கலந்து கொடுத்துள்ளார். அதை குடித்த மூதாட்டி மயங்கியதும் அவர் அணிந்திருந்த ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள நகைகளை திருடி சென்று விட்டார். இது குறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மூலம் நகை திருடியவர் அடையாளம் காணப்பட்டார். அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியை சேர்ந்த ராஜா என்கிற கவட்டை ராஜா என்பவரை பிடித்த போலீசார் அவரிடமிருந்து திருடிய நகைகள் மற்றும் பணத்தை மீட்டனர். மேலும் அவரிடமிருந்து 100 மயக்க மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டன. கடந்த பல ஆண்டுகளாக பலரிடம் மயக்க மருந்து கொடுத்து நகை, பணத்தை ராஜா திருடியது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.